வெல்கம் டு சுஜாஸ் யோகினி வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு ஹெல்தி ட்ரிங்க்ஸோடு வந்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக ஏபிசி ஜூஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரைட்? நான் என்ன நினச்சேன், ஏபிசி ஜூஸை அப்படியே குடிக்காமல் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஜூஸை நான் மட்டும் குடிக்கிறது இல்லாமல் என்னோடய ஃபேமிலிக்கும் கொடுத்துட்டு வந்தேன். வாரத்துக்கு 4 நாள் கம்பல்சரி நாங்கள் குடிச்சிடுவோம். ஸோ 4th மந்த் கம்ப்ளீட்டட். ஸோ எனக்கு ரிசல்ட் கிடச்சதுனால, நான் எனக்கு மட்டும் இல்லை என்னோடய ஃபேமிலிக்கும் அந்த ரிசல்ட் கிடச்சதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துலாமா? பீட்ரூட், கேரட், குக்கும்பர், ஆம்லா, கொஞ்சமாக ஜிஞ்சர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கோகோனட் எடுத்திருக்கேன், புதினா எடுத்திருக்கேன், தென் கொத்தமல்லி. இவ்வளோதாங்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இதில் நம்ம எந்த சுகருமே நான் ஆட் பண்ணல. ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், ஹனி எதுவுமே ஆட் பண்ணல. என் பசங்களுக்கும் நான் அப்படி தான் பழகியிருக்கேன். ஆட் பண்ணாமல் குடிக்கிற ஜூஸ் எப்போவே நமக்கு 100% ரிசல்ட் கொடுக்குது. இந்த ஜூஸோட பெனிஃபிட் என்ன தெரியுமா? இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. பருவ காலங்களில் நமக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கும், அதை சரி பண்ணுது. தென் டைஜஷன் சரியாக்குது. விட்டமின் குறைபாடுகளை சரி பண்ணுது. அப்புறம் ரத்தத்தை சுத்திகரிக்குது. ஸோ ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கின் ஹெல்த்தியாகவும், ஹேர் நரிஷ்மெண்ட்டோடு இருக்குது. நான் இந்த ஜூஸை 4 மந்த்ஸாக குடிச்சிட்ருக்கேன். எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுது. இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பபாய்.